இங்க அப்பதான் ஒரு பக்கம் கோமதி வீட்டு ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இங்க டைரக்டா சக்திவேலும் முத்துவேலும் ராஜியையும் அரசியையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப பழனி தான் முன்னாடி வராரு. வந்துட்டாங்க அப்பதா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் அப்பத்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காரை நிறுத்தி கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது சொல்லப்போனா 2 பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அப்பத்தாவும் எப்பா எங்கப்பா கோமதி எங்க மற்றவங்களாம் எங்க அப்படின்ற மாதிரி இவங்க பதறாங்க. அப்போ உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு அம்மா நீங்கள் முதல்ல உள்ளே போங்க, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வீட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அப்பத்தா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அப்பத்தா அந்த மயில் எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாப்பா, அவளா இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பழனியும் ஆமாம்மா இப்படி அவங்க விஷயத்த பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, சொல்லப்போனால் அவங்க நம்ம மாமா குடும்பத்து மேலே இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி மனசாட்சி இருக்க யாருமே எந்த ஒரு பொண்ணையும் அப்படி கொடுமைப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுமைப்படுத்தினதா இங்கே மயில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கா. அதனால தான் இப்போ வேற வழி இல்லாமல் மீதி ஆட்களை ஜெயிலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்டுட்டு உடனே இங்கே முத்துவேலும் சக்திவேலும் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்டில் கண்டிப்பாக இந்த கேஸ் நிற்காது, இவங்க பக்கம் எந்த ஆதாரமும் கிடையாது, அதே நேரம் இங்கே நம்ம சைடில் தான் ஃபுல் ஆதாரம் இருக்குது, அதனால கண்டிப்பாக இங்கே கோமதியும் கோமதி குடும்பத்தையும் நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் கோமதி குடும்பத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே ஜெயிலில் ஒவ்வொருத்தரும் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் கதிருக்கு செந்தில் தான் அம்மா தான் அப்பாலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் துடிக்கிறாரு. செந்திலுக்கும் அதே எண்ணம் தான். இன்னொரு பக்கம் சரவணனுக்கு நம்ம மயிலை நம்பி ஏமாந்துட்டோமே, அவளால் தானே நம்ம குடும்பமே ஜெயிலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லி மயில் மேல கொலை வெறியில இருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாண்டியனும் இப்போ கோமதி எப்படி இதை தாங்க போறான்னு தெரியல, இந்த பிரச்சனைகளை நம்மளால தாங்க முடியும், ஆனா அவ எப்படி இதை தாங்க போறான்னு தெரியாம ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் கோமதிக்கும் என்ன அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களாலையும் இங்க பாக்கியம் சொன்னதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. மயிலோட அம்மா பாக்கியம் கண்டிப்பா நீங்க எங்க பொண்ணை உங்க வீட்டுக்குள்ள எடுத்துக்கலன்னா உங்க எல்லாரையும் நான் கண்ணீர் வெடிக்க வைப்பேன், நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறத நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பொய் கேஸை போட்டு இங்க பாண்டியன் குடும்பம் மொத்தத்தையும் உள்ள தள்ளிட்டாங்க. அப்போ அதை நினைச்சுதான் இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபீல் பண்ணி எந்த தப்பும் பண்ணாத என்னோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடந்துதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அவங்களுக்கு லைட்டா நெஞ்சில் பிடிக்கிற மாதிரி வருது. அப்போ உடனே அவங்களும் தண்ணி எடுத்து குடிக்கலான்னு சொல்லி வேக வேகமாக போய் தண்ணி எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி உள்ளே போகாமல் மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சு ஒரு மாதிரி படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால தண்ணியை கீழே போட்டுட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அவங்களும் அப்படியே ஜெயிலுக்குள்ளே சாஞ்சிடுறாங்க. நம்ம எல்லாரும் கோமதிக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் கோமதிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவங்களும் அதனால தான் அப்படியே வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயிலர் மேடமும் இங்கே கோமதிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அந்த சாப்பாடு தட்டை இங்கே கோமதியை பார்த்துட்டு கோமதி கிட்ட தள்ளி விடுவாங்க. ஆனா கோமதி கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அதை பார்த்துட்டு அந்த ஜெயிலர் மேடமும் ஏமா சாப்பிடுமா முதல்ல, நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கம்பியில லட்டியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அவங்க லட்டியை வச்சு அடிச்சுமே கோமதி இங்க முழிக்கிற மாதிரி தெரியல. இதை பார்த்துட்டு அந்த ஜெயிலர் மேடத்துக்கு ரொம்பவே டவுட் ஆயிடுது. என்ன இது இவ்வளவு கூப்பிட்டா அவங்க முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அவங்க வேகமா ஜெயிலர் ரூமுக்கு போய் சாவி எடுத்துட்டு வந்து ஜெயில ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி இங்க உள்ள என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது இங்க கோமதி மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்களும் இங்கே ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேக வேகமாக ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே ஜெயிலுக்குள்ளே வருது. அங்கே வந்து இங்கே கோமதியை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கோமதிக்கு உயிர் இருக்கு, அவங்க ஹார்ட் அட்டாக் வந்ததுனால தான் பதட்டத்தில் மயங்கிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கோமதியை ஐசியூவில் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட்டும் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதே நேரம் இந்த விஷயம் இங்கே பாண்டியன் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுனால யாராலையும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் இந்த விஷயம் டைரக்டா முத்துவேல் குடும்பத்துக்கும் சக்திவேல் குடும்பத்துக்கும் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க தானே இங்க சொந்தக்காரங்க, அதனால அவங்க கிட்ட இங்க போலீஸ்காரங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டுட்டு இங்க நைட்டோட நைட்டா சக்திவேலும் முத்துவேலும் அடிச்சு பிடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா கோமதிக்கு இப்படி உடம்பு சரியில்லாத விஷயத்த நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அரசிக்கிட்டையும் ராஜுக்கிட்டையும் சொன்னா அவங்க அதை நினைச்சு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கலான்ட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. ஆனா அப்படி அவங்க கிளம்பி இங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது தான் தெரியுது கோமதி ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐசியூல பயங்கரமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு.
இருக்கு. இப்படி ஒரு கட்டத்தில் கோமதி ரொம்பவே ஃபீலிங்கோட கண்ணு முழிச்சு அந்த ஐசியூ டோருக்கு வெளியில் யாராவது நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது வெளியில் இங்கே சக்திவேல் நிற்கிறாரு. சக்திவேலும் கோமதியை பார்த்துட்டு தான் தங்கச்சி ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரும் கண் கலங்கி அலை செய்கிறாரு. சொல்லப்போனால் இந்த மாதிரி என் கோமதியை நான் இவ்வளோ நாள் பார்க்கணுன்னு ஆசைப்படவே இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை அவளுக்கு வந்திருக்க கூடாதுன்ற மாதிரி அவரும் இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இங்கே கவலைப்படாதரா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் ஒரு பக்கம் இங்கே சக்திக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனா வராங்க. சொல்லப்போனால் போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போதே இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து மீனாக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ மீனாவை அங்கேயே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து அத்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க. அப்போ சக்திவேலும் முத்துவேலும் தான் இங்கே அந்த ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் மீனா கிட்ட இந்த மாதிரி கோமதிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஆனால் இப்போ பரவாயில்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் மீனாக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அத்தை இப்படிப்பட்ட இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அவங்க ரொம்பவே நல்லவங்க, நான் அவங்கள விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே மீனா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஃபீலிங்கோடையே இந்த விஷயத்தை பற்றி நம்ம அரசிக்கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி முத்துவேல்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் முத்துவேலும் இல்லைம்மா வேண்டாம், இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவான், நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம மற்றதை பேசிக்கலாமா, ஆல்ரெடி என் லாயர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அவர் இந்த மாதிரி அந்த தங்கமேல் குடும்பத்தில் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் எதிராக கண்டிப்பாக நம்ம ஆதாரத்தை திரட்டி வச்சிருக்க சொல்லியிருக்கேன், அவர் வச்சிருக்காரு, அதை வச்சு நம்ம எப்படியாவது பாண்டியன் குடும்பத்தை வெளியில் எடுத்துடுவோம், அதுக்கு பதிலாக இந்த கோமதி குடும்பத்தை பழிவாங்கின அந்த தங்கமேல் குடும்பத்தை நம்ம ஜெயிலுக்குள்ள அனுப்பாமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் ஒரு பக்கம் செம்ம காண்டாகிறாரு. ஏன்னா தான் தங்கச்சியும் தங்கச்சி குடும்பத்தையும் இந்த அளவுக்கு பாடுபடுத்தின அந்த பாக்கியத்தை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி ஆளாளுக்கு இந்த பக்கம் இங்கே மயில் குடும்பத்தை மேலே செம்ம வெறியாயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ராஜி இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் செம்ம காண்டாகிறாங்க. அவங்க மறுபடியும் நைட்டோட நைட்டாக தங்கமேலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது தங்கமேலு என்னடா ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோ மீனா அப்படின்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது மீனா நீங்கள் எல்லாம் பேசாதீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதுல்ல, இந்த மாதிரி அத்தை உங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணது கிடையாது, ஆனால் நீங்கள் என்னன்னா அவங்க மேலே அபாண்டமாக பழிய சுமத்தி அவங்கள இப்படி வியாதிக்குள்ளாக்கிட்டீங்கல்ல, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்போ அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதே நேரம் மாமா செந்தில் இன்னொரு பக்கம் சரவணன் கதிர்னு சொல்லி இவங்க எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. இவ்வளோ இந்த குடும்பத்தோட கஷ்டத்துக்கு காரணமே நீங்கள் தான். நான் போய் உங்களுக்கு பரிதாபப்பட்டேன் பாருங்க, உங்கள் நகை விஷயம் தெரிஞ்சப்பமே அதை பற்றி நான் அத்தை மாமாட்ட சொல்லியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா ஒரு பக்கம் டைரக்டாக தங்கமேல போட்டு கண்ட மணிக்கு திட்டுறாங்க. அப்போ தான் தங்கமேலுக்கு என்ன நடக்குதுங்கிறத புரியுது. 2 நாளாக பாக்கியம் தங்கமேல வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக கேஸை கொடுத்து அவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தங்கமேல் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆசாசியாக விரும்புகிற மாமா இப்போ ஜெயிலில் இருக்காரு, தனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இங்கே மொத்த குடும்பமும் சதிஞ்சு போயிருக்கு, இதுக்கு காரணம் தான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே மயில் ஒரு பக்கம் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மயில் அழுறதை பார்த்துட்டு பாக்கியமும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் மயில் கிட்ட என்னாச்சரி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் தங்கமயிலும் அம்மா கடைசியில் என் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சிட்டல்லம்மா, இனிமேல் நான் என் லைஃப்பில் இங்கே மாமா கூட சேர்ந்து வாழ முடியாத மாதிரி பண்ணிட்டல, நான் எப்படி வாழ்கிறது, அது எப்படி வாழ முடியும், ஏன்னா என்னால் இப்போ மாமா ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, அத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஹார்ட் அட்டாக் வந்து, இந்த மாதிரி பாண்டியன் குடும்பத்தை நீ சதைச்சிட்டல அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் ரொம்ப கோபத்தோட பாக்கியத்திட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியமோ இல்லை இதெல்லாம் நான் நல்லதுக்காக தான் செஞ்சேன், அவங்க கண்டிப்பாக நாளைக்கு கோர்ட்டில் வச்சு நம்மக்கிட்ட பேசுகிறப்போ நம்ம சைடு இருக்க நியாயத்தை சொல்லி உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட மயில் செம்ம காண்டோட தான் அம்மாவோட கணத்தில் பலார்னு ஒரு அற விடுறாங்க. விட்டுட்டு வாயை மூடு, இன்னொரு டைம் நீ என் வாழ்க்கையை பற்றி பேசின உன்னை அம்மான்னு கூட மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மயில் வேகமாக வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து போகிறாங்க. சொல்லப்போனால் மயில் தான் இவ்வளோ பெரிய தப்பை நடக்க விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி எந்த தப்பும் என் மாமாவும் மாமா குடும்பமும் பண்ணலை, எல்லா தப்புக்கு காரணம் எங்கள் அம்மாவும் நானும் தான் சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்க போகிறாங்க. இப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இப்போ தங்கமேல் ஃபேமிலி ஜெயிலுக்குள்ளே போகிற நிலமை வரும். அதனால் அதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க, இல்லை தங்கமேல் கடைசி நிமிஷத்தில் உண்மையை சொல்லாமல் விட்டுருவாங்களா அப்படிங்கிறதையும் இனி வர போகிற அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.